வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி யாழ்ப்பாணத்து வெங்காயப்பூ வரதான் செய்ய போகிறேன். இது எங்களோட வீட்டு தோட்டத்திலேயே இந்த வெங்காயப்பூ வெட்டினாங்க. உடனே வெட்டி உடனே வறக்கிறோம். இப்போ சமரண்டபடியாக நாங்களும் கொஞ்சம் மரக்கறி கன்றுகள் எல்லாம் வச்சுருக்கிறோம் வீட்டிலேயே. இப்போ இதை நான் கொஞ்சம்தான் எங்களுக்கு இது வந்திருக்குது. இதை நான் இப்போ வெட்டி கொண்டு வந்துட்டேன். இதை இப்போ இப்படி செய்கிறதான்னு பார்ப்போம். இதை நாங்கள் இப்போ வெட்டிட்டு நல்ல வடிவாக கழுவணும். கழுவி எடுத்துட்டு இப்படி 4-5 அடுக்கி போட்டு கட்டிங் போர்ட்டில் வச்சு நாங்கள் சின்ன சின்ன கட் பண்ண வேணும். இதை கட் பண்ணால் தான் அது வறக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்படி கட் பண்ணி விட்டால் சரி. இதில் நான் 250 கிராம் வெங்காயப்பூ எடுத்திருக்கிறேன். இதை நான் சின்ன எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இதை நாங்கள் இப்போ செய்வோம். அப்படி வர செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் இதுக்கு விடுறேன். நாங்கள் சமைக்கும்போது எப்போவும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயில் சமைச்சா நல்லது உடம்புக்கு. இப்போ எண்ணெய் சூடாகிட்டுது. இதில் நான் 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு போட்டு கடுகெல்லாம் நல்லா வடிச்சிருச்சு. இப்போ இதுக்குள்ள நாங்கள் 1.5 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 5-6 மிளகு, முழு மிளகு போடுறேன். இதையும் போட்டு இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி சின்ன வெட்டி இருக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விடுவோம். ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுங்கோ. வெங்காயத்தில் பச்சை வாசனை போகும் வரை 3 நிமிஷம் வதக்க வேணும். இப்போ இது 3 நிமிஷமாக வதங்கிட்டுது. இதில் நான் 2 செத்தல் மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்து சின்ன அதையும் வெட்டி இருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே போட்டு திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுவோம். இப்போ இந்த வெங்காயம் திரும்பவும் 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுது. இந்த வதங்கின வெங்காயத்துக்குள்ளே நான் ஒரு காம்பு கருவேப்பிலையை எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு அதுக்குள்ளேயே போட்டு இன்னும் ஒருக்கா வதக்கி விடுவோம் வெங்காயத்தை. இப்போ இந்த வெங்காயம், கருவேப்பிலை, செத்தல் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ள சின்ன வெட்டி வச்சுட்டு இருக்கிற வெங்காயப்பூவை போடுவோம். இப்போ இந்த வெங்காயப்பூவையும் போட்டு நாங்கள் வதக்கின வெங்காயத்துக்குள்ளே நல்லா வதக்கி விடுவோம். திரும்பவும் வெங்காயத்தாளில் ஒரு தண்ணி தன்மை இருக்கும். அது கொஞ்சம் நல்லா வதங்கி வர இல்லாமல் போயிடும். ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடணும் முதல்ல. இப்போ இது 5 நிமிஷமாக நல்லா வதங்கி வந்துடுச்சுது. வெங்காயப்பூ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டுது. வெங்காயப்பூவிൻ്റെ பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிட்டுது. இதில் நான் 1/4 கப்புக்கு தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். உடன்பூ, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் வெங்காயப்பூக்குள்ளே போட வேணும். இப்போ நான் இந்த தேங்காய் பூவை போட்ட தூள்கள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதையும் நாங்கள் இப்போ வெங்காயப்பூக்குள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் சேர்த்து வதக்கி விடுவோம்.
இப்போ இந்த தேங்காய் பூவும் வெங்காய பூவும் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. உப்பு நீங்கள் பார்த்து திரும்பவும் ஒருக்கா போடலாம் பத்தாட்டி. நல்லா கலராக வந்துட்டுது வெங்காயப்பூ வர. இப்போ நான் செய்த வெங்காயப்பூ வர ரெடி ஆகிட்டுது. இதை நீங்கள் சூடாக சோறோடையே வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இந்த வெங்காயப்பூ வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனது வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் மிகவும் நன்றி. வணக்கம்.